வணக்கம் நண்பர்களே. மேக்ஸுக்கான ஆன்சர் கீ பார்த்துட்டோம். தமிழுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு தேர்வில் கூட இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டமாக கேட்டதே இல்லை. நானும் மதியத்திலேருந்து பழைய புக்கு, புது புக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்துட்டேன். சில கேள்விகளுக்கு விடையே இல்லைங்கிறது தான் உண்மை. இதை நான் ஏன் இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறேன்னா, நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது அதே தான். இவ்வளவு ஆழமாலாம் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எக்ஸாம் ஹால்லேருந்து எப்படி வெளில வரும்போது உங்களோட மனநிலை இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கும் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே இருந்தது. ஒரு விதத்தில் பார்த்தா நம்ம டிஎன்பிஎஸ்சி சைடும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 10ஆம் வகுப்பு தரன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர, ஆனால் ஸ்கூல் புக்கையும் தாண்டி வெளில போவோம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. அதை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சிருந்துருக்கலாம். அதையும் அவங்க மென்ஷன் பண்ணலை. அதுலேயும் ஒரு 20-25 கேள்விகள் போல் சங்க காலத்தில் வாழ்ந்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு வைக்க வேண்டிய தேர்வு அந்த 25 கேள்வியும். ஓல்டு கொஷின் இருக்குது, ஸ்கூல் புக் இருக்குது, ஓல்டு ஸ்கூல் புக் இருக்குது, இதெல்லாம் தாண்டியும் வெளில போய் எடுத்துருக்குறாங்க. இதுக்காக எவ்வளவு நேரம், எவ்வளவு காலங்கள் செலவு பண்ணியிருப்போம். ஆனால் ரொம்ப மனமுடைஞ்சு வீட்டுக்கு திரும்ப வச்சுட்டாங்க மாணவர்களை. கொஸ்டின் பேப்பரை பாருங்கள், வருஷத்துக்கு வருஷம் புக்கு மாதிரி தான் ஆகிட்டு இருக்கே தவிர அதனுடைய கணம் குறையவே இல்லை. அதுவும் அந்த கலைச்சொற்கள்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள், ரொம்ப கஷ்டம். ஓல்டு புக்கு நியூ புக்கை சேர்த்தா கூட ஆயிரக்கணக்கான கலைச்சொற்கள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போய் எடுத்துருக்குறாங்க. சரி வாங்க நம்ம சீக்கிரமாக ஆன்சரை மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பிழையான தொடரை கண்டறி. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. இதில் என்ன பிழை இருக்குன்னா லை, சின்ன லை வரணும். அடுத்து பாருங்கள், வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அழிந்தது தீமை, குணப்பெயர் கொண்டது. அற்றது பிறப்பு, தொழில் பெயர் கொண்டது. நல்லது கை, சினைப்பெயர் கொண்டது. குளிர்ந்தது நிலம், இடப்பெயர் கொண்டது. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள், செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செற்றம் அப்படின்னா என்ன? பகை. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதனுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் கேண்மை, ஆப்ஷன் டி. கேண்மைனா நட்பு, உறவு, இதெல்லாம் குறிக்கிறது தான் கேண்மை. அடுத்து பாருங்கள் 4வது கொஸ்டின், பாடும் பாடல். இதை நிறைய பேர் எதிர்கால பெயரெச்சம்னு அடிச்சிருப்பீங்க. ஆனால் இது வராது, நிகழ்கால பெயரெச்சம். அடுத்து 5 பாருங்கள், நடை என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயர்திணை வினையாளனையும் பெயர் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் டி, நடந்தவன் தான். அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள், வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான கொஸ்டினை அவங்க அஃபிஷியலாக ஆன்சருக்கு விட்ட பிறகு தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் ஆப்ஷன் சி தான் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள், கூற்று பாருங்கள், ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்ட எழுத்துக்கள். ஓகே, இது சரியாக தான் இருக்குது. ஆனால் காரணத்தை பாருங்கள், வினா எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. அப்போது இது தவறு. இப்போ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 8வது கேள்வி பாருங்கள். 8வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்றும் சரி, காரணமும் சரி. இதெல்லாம் சுட்டு சொற்கள் தான். இதெல்லாம் இடப்பொருட்களை சுட்டுவதற்காக பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான். இதெல்லாம் சுட்டு எழுத்து. அடுத்து 9 பாருங்கள், பொருந்தா இணையை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி. மற்ற எல்லாத்தையும் பாருங்கள், ஒன்றை எடுத்து ஒன்று வரும். அடுத்து பாருங்கள், குறில்நெளி சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கணம், கானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் தான். அடுத்து 11 பாருங்கள், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்றும் தவறு, காரணமும் தவறு. சந்திப்பிழை அற்ற தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து அகரவரிசை படுத்துக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, பிழை திருத்துக. கூற்று, ஒரு அணில் மரத்தில் ஏறியது. இது தவறு. இந்த இடத்துல ஓர் அப்படின்னு வரணும். அப்போது கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, ஊர் பெயர்களோடு மறு சொற்களை பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. இருபொருள் தருக. தாரணி அப்படின்னா ஆப்ஷன் டி, பூமி, உலகம். அடுத்தது ஒரு பொருட்பன்மொழி பாருங்க, மீமிசை ஞாயிறு அப்படின்னா மேற்பகுதி. ஆப்ஷன் டி. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிதல். இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, வியாழம் அப்படிங்கிறது தான் பொருந்தாது. ஏன்னா இது 3 மீன் வகை.
அடுத்து 19க்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, உறவோர் மடவம். உறவோர் மடவம் உறவோர் ஆயின் உறவோர் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்கள். இதையும் குறித்து வச்சுக்கோங்க. நம்ம ஆன்சருக்கு வந்த பிறகு தான் இதையும் செக் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு மேற்புள்ளி வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்து அதே போல் தான் 22ம். அடுத்து 23 பாருங்கள். புல் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் பறவைன்னு. அப்போது இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, பறவைகள் தான் சிமிழ்க்கும். அடுத்து பிழையற்ற நிகழ்காலத் தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நிகழ்காலம் பூமி சுழல்கிறது. அடுத்து 25 பாருங்கள். ஆப்ஷன் டி, கூற்று தவறு காரணமும் தவறு. யானைகள் விரைந்து ஓடியது அப்படின்னு ஒன்றன்பால் விகுதியை குறிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே தான் காரணமாகவும் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருக்கிறது சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவும் தவறு தான். அடுத்து 26 பாருங்கள். 26க்கும் ஆப்ஷன் டி தான், அரசன் மாலை அணிவித்தான் பிறரை கொண்டு அணிவித்தான். அடுத்து 27க்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 28. இதுவும் நம்ம ஆன்சருக்கு வந்த பிறகு தான் செக் பண்ண முடியும். எல்லாருமே வெள்ளை மாளிகை அப்படின்னு அடிச்சிருப்பீங்க. ஆனால் ஒயிட் மாளிகை அப்படிங்கிறது, ஒயிட் ஹால் அப்படிங்கிறது பிரிட்டானியா அரசு அலுவலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதையும் நம்ம டவுட்லேயே வச்சுக்கலாம். அடுத்து 29 பாருங்கள். 29க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 30க்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 31வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 32, கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. அடுத்து 33 பாருங்கள். கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிக. கிளாஸ் ஏர் அப்படின்னா பனியாறு, ஆப்ஷன் டி. அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்கள். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உணர்த்துகிற பழமொழி எதுனா ஆப்ஷன் பி, ஊரார் உடைமைக்கு போய் பரவாதே. அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்கள். 36வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 37, மரபு தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 39 பாருங்கள். உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற் போல இத்தொடரில் உயிர் சுற்று என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, கால் சுற்று. அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. அடுத்து 41 பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. அடுத்து 42, தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, பிரெஞ்சு மொழி. அடுத்து பாருங்கள். சரியான இணையை கண்டறி. இதுக்கான சரியான இணை எதுனா ஆப்ஷன் ஏ, 2 மட்டும்தான் சரி. அடுத்து பாருங்கள். 44, பூட்கை என்ற சொல்லின் பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாக்கை மட்டுமல்ல, பூட்கை அப்படின்னாலும் உடலை தான் குறிக்குமா. சங்க காலத்தில் கூறப்பட்ட பொருளாகவும் இதை சொல்கிறாங்க. அடுத்து 45 பாருங்கள். உலகத் தமிழ்க் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. அடுத்து 46, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா கண்டங்கத்திரி தான் இடம்பெறாது, ஆப்ஷன் சி. அடுத்து 48 பாருங்கள். பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தேர்வு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, பழமொழி 400. அடுத்து 49 பாருங்கள். கூற்று அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. இது மட்டும்தான் சரி, இது தவறு. அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்கள்.
சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் ஏ, கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். அடுத்தது 51 பாருங்கள், அடிகோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தகுதியான் வென்று விடல் அப்படின்னா அந்த தகுதியான் என்பதற்கு பொருள் என்னன்னா ஆப்ஷன் டி. அடுத்து 52வது கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் டி தான். மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தது, விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. அடுத்து 53வது கொஸ்டின் பாருங்கள், இதுக்கான ஆன்சரும் ஆப்ஷன் டி, கூற்றும் தவறு காரணமும் தவறு. அடுத்து 54 பாருங்கள், 54 ஆன்சருக்கு வந்த பிறகு தான் செக் பண்ண முடியும். 55, 56 பார்த்தீங்கன்னா 56க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 57, ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஓலக்கம் அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் ஓலன்னு இருக்கணும், ஆனால் அது நம்ம ஆப்ஷனில் கொடுக்கல. அதனால் ஆப்ஷன் ஏ ஓல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக எடுத்துக்கணும். அடுத்து 58 பாருங்கள், 58க்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 59, 59க்கும் ஆன்சர் ஏ தான், கூற்று சரி காரணம் தவறு. இதெல்லாம் இடவினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, இது கிடையாது, இது தவறு. அடுத்து 60வது கொஸ்டின் பாருங்கள், இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, கூற்றும் சரி காரணமும் சரி. அடுத்து 61 பொறுத்துக, 61க்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. அடுத்து 62 பாருங்கள், 62க்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து 63 பலாவருமை, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் 64, 64 பி, கங்கு ப்ளஸ் ஓகம், கங்கோகம். நம்ம பிரித்தெழுதுக எவ்வளோ படிச்சிருப்போம், எங்கேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து 65வது கொஸ்டின் பாருங்கள், கோரல் கொள்ளுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, அடுதல். அடுத்து 66 பாருங்கள், பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓர் எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்றா தான் இருக்கும், ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஏன்னா காங்கிறது காக்கா அப்படிங்கிற காகத்தை குறிக்குது, அதனால் பறவையை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது காங்கிற ஒரு பூவை குறிக்குது, அதனால் பூ. அதே மாதிரி காங்கிறது நீக்கம் அப்படிங்கிற பொருளையும் குறிக்குது. நீக்கம்னா காத்தல், அழிவுகளை காத்தல், அந்த மாதிரி அழிவுகளை நீத்தல் அப்படிங்கிற மாதிரி அந்த பொருளில் தான் இதை கொடுத்துருக்குறாங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்து 67 பாருங்கள், 67க்கும் அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்த பிறகு தான். அடுத்து 68 பாருங்கள், 68க்கு குதிர்தல். இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, சீராதல். அடுத்து 69 பாருங்கள், எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க. இதுக்கு ஆப்ஷன் டி, இவை எதுவும் இல்லைங்கிறது தான் உண்மை. அடுத்து 70 பாருங்கள், பொருத்தமானதை தேர்வு செய்க, மலை. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 71, களி, கழி, ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, போர் மிகுதி. அடுத்து பாருங்கள், அரைப்புள்ளி அமையும் இடங்கள். இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, கூற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்து 73, இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள் 74, இதுக்கும் ஆன்சருக்கு வந்த பிறகு தான் பார்க்க முடியும். அடுத்து 75, புல்லின் உறுப்பை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, தளிர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், அக்ரிணை தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அக்ரிணை தொடர் எதுனா மலர்கள் மலர்ந்தன அப்படிங்கிறது தான். மற்ற எல்லாருமே உயர்திணை, மக்கள் உயர்திணை, மாணவர் உயர்திணை, ஆசிரியர் உயர்திணை. 77, ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடரறிதல். இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. அடுத்து 78 பாருங்கள், இந்த கொஷினும் டவுட்டில் தான் இருக்குது, ஏ அல்லது டி தான், இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று வரும். அடுத்து பாருங்கள் 79, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல்
அப்போது ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 80. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா கட்புல மேவி, ஆப்ஷன் சி. அடுத்து 81 பாருங்கள். 81க்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, ஊன்றுதலை. அடுத்து 82. மோனோபோலி கண்ட்ரோல் அப்படின்னா தனி வல்லாண்மை கட்டுப்பாடு, ஆப்ஷன் பி. அடுத்து 83 பாருங்கள். 83க்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 84. தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறி. இதெல்லாம் நம்ம இந்த கூற்றிலே எடுத்துடலாம், குற்றால அருவி. அடுத்து இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 10. அடுத்து பாருங்கள், கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ எனும் பழமொழியின் பொருள் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, குறைத்து மதிப்பிடாதே எவரையும் அப்படிங்கிறது தான். அடுத்து 87. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, 4321. கடன் கழித்தல், மனமின்றி செய்தல், கடைவிரித்தல், தன் ஆற்றலை சொல்லுதல், கட்சை கட்டுதல், முரண்படுதல், கக்கல் கரிசல், கலங்கல் நீர். அடுத்து 88வது கொஸ்டினை பாருங்கள். வேலை பிசகு அப்படின்னா தீய காலம், பிசகுனா தீமை அப்படிங்கிற பொருளை குறிக்குது. அடுத்து பாருங்கள் 89. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, ஆப்பசைத்த குரங்கதனை போல அப்படின்னா வேதனை கொள்ளுதல். அடுத்து பாருங்கள், இது போல் கேள்விகளுக்கும் நம்ம சரியாக ஆன்சர் பண்ணிடலாம். 90க்கு ஆப்ஷன் ஏ, 91க்கு ஆப்ஷன் பி, 92க்கு ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், ப்ரொபோஷனல் என்னும் சொல்லிற்கான இணையான சொல்லை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 93க்கான சரியான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் சி, கருத்துரு. அடுத்து பாருங்கள், இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 94க்கான சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, நீர்ப்பாசன தொழில்நுட்பம். அடுத்து பாருங்கள் 95. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. அடுத்து டி.கே. சிதம்பரநாதனுடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் தமிழ் எழுத்தாளர் தான், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி திறனாய்வாளராகவும் இருந்திருப்பார். அவர் ஒரு வழக்கறிஞர். அப்போது பேராசிரியர் மட்டும்தான் கிடையாது. அப்போது ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள் 97. 97க்கான சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது ஏவை விலக்கியுள்ளது. அடுத்து பாருங்கள் 98. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, 3 மட்டும்தான் தவறு. ஏன்னா ஹீராஸ் பாதிரியார் கிடையாது, குமரில பட்டர். அடுத்து பாருங்கள் 99. நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன படிச்சிருப்போம், விளம்பி நாகனார்னு படிச்சிருப்போம். அதில் விளம்பிங்கிறது ஊர் பெயராகவும் நாகனாருங்கிறது இயற்பெயராகவும் இருக்கும், ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் 100. மண்ணோடியைந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, மனமாற விருந்தினரை உபசரியாதவர். இதை எதில் சொல்லியிருப்பார்னா விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அவ்வளோதான் நண்பர்களே, தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பற்றி யோசிக்காமல் அடுத்து எப்படி படிக்கலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க.